வற்றி போச்சு தண்ணி அவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்மளோட சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி 3 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம் ஆனாலே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ மழை பெய்யும் போது சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் ஒரு சிஸ்டர் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, லாங் வீடியோ எப்போ போடுவீங்க, லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீக் லாங் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிபியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஈஸியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சம்மர் லீவ் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்த உடனே எல்லா குழந்தைங்களும் கேட்குற ஒரே விஷயம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படி தான். ஸோ இந்த மாதிரி டைமில் குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் 2-3 கூட எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா பாயில் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பாலித்தீன் கவரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட அதுலேயே வச்சு எடுத்துக்கோங்க. ஷீட்டை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா ஒரே ஷேப்பில் ரொம்ப நைஸாக தேய்ச்சிடாம ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே கூட நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஷேப் ஈவனாக ஒரே மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காக சைட்லலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணது திரும்ப கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்படியே பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேணும்னா குட்டி குட்டியாக பால் மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாரி ரெசிபியோட நேம் சொல்ல மறந்துட்டேன்ல. இதோட நேமு ஃப்ரைடு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். இப்போ நீளமாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டா போதும். பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக இந்த மாதிரி நைஃப்பில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 சைடும் நல்லா வெந்து மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைடு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூடவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்லலாம் போனால் சாப்பிடுவோம், அதே ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக கெச்சப் கொடுத்துருந்தேன். இது அப்படியே சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ பேப்பரை அப்சர்வ் பண்ணிடும். வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்நாக் எந்த அளவுக்கு மொறுன்னு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு இல்லை, இதை குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணும்போது ஸ்நாக்ஸுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் டைம் ஆகாது. மார்னிங் டைமில் குயிக்காக ஒரு 10 to 20 மினிட்ஸ்குள்ளேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பிரணவ், பிரகி 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கடைசியில் எனக்கோ ஹஸ்பண்ட்க்கோ கொஞ்சம் கூட 2 பேருமே ஒரு பீஸ் கூட கொடுக்கல. பிரகி அவ்வளோ விரும்பி சாப்பிட்டான். அவன் சாப்பிடும்போதே தெரியும் எல்லாருக்குமே அந்த ரெசிபி எவ்வளோ அளவுக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்த ஒரு பிளேட் ஃபுல்லாக காலி. திரும்ப நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். சார் என்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு, அதையும் நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு.
போதும் போதும் போதும், அண்ணனுக்கு வேணும். யாருக்கு? அண்ணனுக்கு பிடிக்காதா? வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதை குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டாலே போதும், அதுவே ஒரு திருப்தி தான். பிரணவ் பிரகி 2 பேருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டேஸ்க்கு அப்புறம் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது. திரும்ப சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சண்டே அப்படிங்கிறனால மார்னிங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். ஃபிஷ் எதுவுமே அவ்வளோவா வந்து சரியில்லை. இறால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் இறால் வாங்கிட்டு வர வழியில் கொஞ்சமாக வந்து மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். மட்டன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இறாலில் வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்மளோட சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்துக்கு மேலவே ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பொதுவாகவே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க அப்படின்னா அப்பா கூட ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே வந்து க்ளோஸாக இருப்போம். அதுவே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே டோட்டலாக மாறிடுவோம். எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் பார்த்திங்கன்னா பொழுதன்னைக்கும் அம்மா கூட சண்டை போட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு திட்டு வாங்கிக்கிட்டு சோம்பேறித்தனமாக அப்படியே தான் இருப்பேன். அம்மாலாம் என்னை நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க, மேரேஜ்க்கு அப்புறம் நீலாம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஒரு வேலை கூட செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க வந்து அம்மா கூட ரொம்பவே வந்து செல்லமாக சின்ன சின்ன சண்டைகள்லாம் போட்டுட்டு அப்படி தான் வந்து இருப்போம். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. நானுமே அப்படி தான், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அம்மா கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைஃப் வந்து போயிட்டு இருந்தது. திடீர்னு சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் முன்னாடி எதுவுமே இல்லை, எதிர்பாராமல் ஒரு நாள் அம்மா பார்த்திங்கன்னா எங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக வந்து போயிட்டாங்க. அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து முழுசாக மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை தான். அதனாலேயே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோலலாம் என்னால் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாச்சும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ என்னோடய டைம் மூடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒருத்தர் நம்ம கூட சடனாக திடீர்னு ஒரு நாள் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் ஆகும்ல, அப்படி தான். ஸோ இதுதான் வந்து ரீசன், ஒரு 3-4 மந்த்தாக வந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு. இனிமேல் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் அது லாங் வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரலாம். சண்டே பார்த்திங்கன்னா இறால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி ஷேர் பண்ணுறேன், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் நிறையா வேணும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 2-3 பல் பூண்டு, 2-3 வரமிளகா, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதை அப்படியே வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரையில் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரான்லேயுமே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். ப்ரான் எப்போவுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அதோட வேகிறதுக்கான டைமிங்கே 8 நிமிஷம் தான். அதுக்கு மேலே ரொம்ப வந்து குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஹார்ட் ஆகிடும். இப்போ ப்ரான் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணிலாம் நல்லா இஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்து ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ப்ரான் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு சுட சாதம், அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து ப்ரான் வந்து தொக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. 12 o'clock அப்படிங்கும் போதே லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா எக் வந்து ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டோம். இந்த சம்மர் லீவுக்கு பசங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெளியே எங்கேயுமே கூட்டு போகல. ஸோ வீட்லேயே தான் வந்து இருந்தாங்க. சரி இன்றைக்கி அது எங்கேயாவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் எங்கேயாவது கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருந்தோம். இந்த சம்மர் லீவுக்கு நிறையா பிளேஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து முன்னாடியே வந்து லிஸ்ட் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நடக்கும், இந்த சம்மர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பெருசாக பசங்களுமே எங்கேயுமே வெளில போகணும் அப்படின்னு கூட அவங்களே கூட கேட்கவும் இல்லை. எங்களுக்கும் எங்கேயும் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை.
ஸோ சம்மர் முடிய போகுது, சரி அவங்களுக்காவது கொஞ்சம் ஏதாவது சேஞ்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மதியம் சாப்பிட்டு ஒரு 3 மணிங்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் ட்ராவல். வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். போகும்போது கூடவே அப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்களுக்குமே கொஞ்சம் வந்து சேஞ்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்பா கூட பசங்க இருக்கும் போதும் சரி, பசங்களோட அப்பா இருக்கும் போதும் சரி, அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையுமே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஆப்போசிட்லேயே ஒரு பேக்கரி இருந்தது, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் உள்ளே வந்து என்ட்ரு ஆனானுங்க. ஹானஸ்டாகவே இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. மைண்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. நாங்கள் போகும்போது நல்லா வந்து வெயிலாக தான் வந்து இருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பிளேஸு, அந்த கிளைமேட்டு, அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக வந்து ஃபீல் ஆணுச்சு. நாங்கள் போன டைமிங்கில் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மார்னிங் ஒரு 6 அதே மாதிரியே ஈவினிங் ஒரு 6 மேலே தான் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 வந்து போயிட்டோம். ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அந்த பிளேஸு அவ்வளோ மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 6 போல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக அங்கேயே உட்காந்து ஒரு 2 hours பக்கமாக டைம் நல்லா வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 6 மேலே தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புனோம். வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போதே நல்லா வந்து இருட்டு கட்டி மோடம் போட்டுருச்சு. நல்லா வந்து காற்று. ஸோ அந்த கிளைமேட் வந்து சொல்லவே வேணாம். காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சார் சூப்பராக இருக்குது கிளைமேட். நகரு வார் அடே சாமி. ஸோ எங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு மனசே வரல. அங்கே இருந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரிட்டன் வந்தோம். ஸோ இந்த சம்மர் உங்களுக்கு எப்படி போணுச்சு, நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.